மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இறை அருளையும் குரு அருளையும் வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் செல்வோம். குருவே துணை. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் இணை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். வாய்ப்பை நல்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ஸ்கை நார்வே மனவளக்கலை மன்ற பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், நிகழ்ச்சியில் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். நம்ம தாத்தா பாட்டிலாம் பார்த்தா நாம ஏதாவது தேவையில்லாத அல்லது நம்மோட தகுதிக்கு மீறின செயலை செய்ய நினைச்சோம்னா நம்ம கிட்ட என்ன சொல்றாங்க? இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? எவ்வளவு யதார்த்தமான வார்த்தை இல்லைங்களா? நம்மளை எப்படி யதார்த்தமா வழி நடத்தினாங்க. ஆனா அதே சமயத்துல எந்த ஒரு விஷயத்திலையுமே நாம முயற்சி செய்து படிப்படியாக வாழ்க்கையில உயரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சுவாமிஜி அதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, தேவையானவற்றிற்கு படிகட்டவும் மற்றவற்றை வடிகட்டணும்னு சொல்றாங்க. அப்பதான் நம்மோட நோக்கம் என்ன நமக்கு அப்படின்ற தெளிவு நமக்கு தெரிய வரும். ஆசை இல்லாம வாழவே முடியாது. ஆசைங்கிறது ஒரு எண்ணம். எண்ணங்கிறது என்னங்க? உயிரின் இயக்க நிலைதான். மனம்ன்றது உயிரோட படற்கை நிலை. அப்ப அந்த உயிர் தான் நாமாக உள்ளது. அப்போ ஆசைங்கிறதும் நாமாக தான் இருக்குது. அப்போ ஆசையும் நாமும் ஒண்ணுதானே. அப்போ ஆசையே நான் சொல்லும் பொழுது எப்படி ஆசை இல்லாம வாழ முடியும்? அப்படின்னா அப்ப பார்க்கும் பொழுது ஆசை அறுபடும் இடம் எதுன்னு பார்த்தோம்னா மரணம் தான். அப்போ உயிர் வாழும்போது நம்ம ஆசை இல்லாம வாழவே முடியாது. பேராசை தான் கூடாது. பசி, தாகம், வெட்பதற்ப சூழ்நிலைக்கு ஏற்ப அப்புறம் கழிவுப் பொருள் உந்து வேகம், அந்த மாதிரி 3 துன்பங்கள் ஏற்படுவது உயிரினங்களுக்கு இயற்கை. அதன் காரணமாக தான் தேவையும் ஆசையும் ஏற்படுது. சுவாமிஜி சொல்றாங்க, பசி காரணமாக உணவின் மேல ஒரு ஆசை வருது. அதுதான் ஏற்பட்ட முதல் ஆசை. அது போலத்தான் அதன் பிறகு ஆடை, இருப்பிடம் போன்ற மற்றவைகளும். அப்போ இயற்கை துன்பத்தை போக்க எழுந்த ஆசை துன்பம் போன பிறகு ஆசை நீங்கிடணும். ஆனா என்ன நடக்குதுன்னா, தேவை நிறைவேற்றப்பட்ட போது ஏற்பட்ட ஒரு திருப்தி அல்லது ஒரு இன்பம் அதுல போய் இந்த உயிர் சிக்குது, அதுலயே மயங்கிடுது. அதனால இன்பத்தை செயற்கையா தேடும் முயற்சியில ஆசை வருது. இந்த ஆசையைத்தான் கட்டுப்படுத்தணும் அல்லது வராமலே பார்த்துக்கணும். அப்பதான் நம்ம நாமளே காப்பாத்திக்க முடியும். நம்மோட தலைப்பு என்னங்க? நிலைமைக்கு மேல நினைப்பு வந்தா. அப்படின்னா தேவையில்லாதவற்றிற்கு ஆசைப்பட்டா என்ன ஆகும்? இந்த பாடல் வரும் இல்லைங்களா ஒரு படத்துல, அந்த படத்திலேயே நமக்கு சுவாரஸ்யமா காட்டியிருப்பாங்க. அந்த நிலைமைக்கு மேல நினைப்பு வந்து அதனால அந்த குடும்பத்துல ஏற்படக்கூடிய சிக்கல்கள், அதன் பிறகு அது எப்படி இதுவாக சுவாரஸ்யமா அந்த முடிவும் நமக்கு நல்லபடியா காட்டுவாங்க. அப்போ பொதுவா பெரும்பாலான மக்கள் ஆசைப்படுறது 4 விஷயத்துல அடங்கிட்டோம்னு சொல்றாங்க நம்ம அருட்தந்தை. அது என்னன்னு பார்த்தோம்னா, பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம். இந்த 4 விஷயத்திலையும் மனம் சிக்கி புண்ணா போகுதுன்னு சொல்றாங்க. அப்போ அதுல இருந்து வெளியேறவும் நமக்கு வழிமுறைகளும் கொடுத்திருக்காங்க. மேல சொன்ன 4ல பற்று வைக்கும்போது துன்பமே மிஞ்சி போகும். அதிகமான பற்ற மோகம்னு சொல்லுவாங்க. தேவைக்கும் விருப்பத்துக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளணும். இதை புரிந்து கொண்டா துன்பம் இல்லாமலே நாம வாழ முடியும். பசி வரும்போது நமக்கு உணவு தேவை. எனக்கு நான் கேட்கிற உணவு தான் வேணுங்கிறது விருப்பம். தூக்கம் வரும்போது நமக்கு படுக்க ஒரு பாய் தலையெண்ண போதும். ஆனா நான் ஏசி ரூம்ல தான் தூங்குவேன், மெத்தையில தான் தூங்குவேன்றது விருப்பம். அப்போ அந்த வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும்.
இந்த மாதிரி அந்த தேவை விருப்பம்ன்ற விஷயத்துல கூட பார்த்தோம்னா நம்ம அருட்தந்தை அவர்கள் மற்ற மகான்கள் கிட்ட இருந்து வேறுபட்டு நிக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தோம்னா நம்மோட விருப்பத்தை நிறைவேற்றிக்க எந்த விஷயத்திலும் எந்த விதத்திலும் மற்றவர்களை துன்பப்படுத்தாம நமக்கு வசதி வாய்ப்பு இருக்கும் பொழுது நம்மோட விருப்பத்தை நிறைவேற்றிக்கலாம்னு சொல்றாங்க. ஒரு பொருளை அடைய நான் ஆசைப்படுறேன்னா எனக்கு அதை அடைவதற்கான பொருள் வளம் இருக்கா, உடல் நலம் இருக்கா, மனவளம் இருக்கா அப்படின்ற ஆராய்ச்சி எல்லாம் பண்ணணும். அப்படி ஆராய்ச்சி பண்ண பிறகு ஆசைப்பட்ட பொருளை அடையறேன் அப்படின்னா அதை அடைந்த பிறகு அந்த பொருளால எந்த பின்விளையும் இல்லை, எந்த தொந்தரவும் இல்லை, அதனால எனக்கு ஒரு சில நன்மைகள் தான் கிடைக்குன்ற பட்சத்துல அதை ஆசைப்படலாம்னு சொல்றாங்க. அப்போ ஆசையை ஒழிக்க வேணாம், சீரமைத்தால் போதும் சொல்றாங்க நம்ம அருட்தந்தை. நாம வாழும்போது உலக இன்பங்களை அனுபவிச்சுதான் வாழணும். ஒரேடியாக ஆசை அடக்குனா அது உடல் நோயை வரவழைக்கும் வாய்ப்பு ஏற்படும்னு ஒரு பாடல்ல சுவாமிஜி விளக்குறாங்க. அந்த பாடல் பார்த்தோம்னா, அறிவு நிலை இயங்கும் முறை விளைவு எல்லாம் அறியாமல் ஆசைதனை அடக்கிவிட்டால் அறிவில் எழும் விரைவு திசை மாற்றம் பெற்று அதன் விளைவாய் அமைதியின்மை உடல் நோய் உண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம அந்த ஒரு ஆசை வருதுன்னா அப்பவே அதனோட விளைவெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாம ஆசையை அடக்கி அடக்கி வைக்கும் பொழுது என்ன ஆகும், அது உடல் நோயாகவும் மனதோட கலக்கமாகவும் அது வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அதனால ஆசைய சீரமைத்தா போதும். ஆசைப்படாமலே இருக்க முடியாது. ஆனா உண்மையாகவே இந்த மாதிரிதான் மனித குலம் வாழுதா, இந்த மாதிரி ஆசை சீரமைச்சுக்கிட்டு தான் வாழறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருக்குது. பொதுவா மனிதர்கள் எப்படி இருக்காங்க, எங்க போனாலும் தனக்கு ஒரு தனி மரியாதை கொடுக்கணும். நான் சொல்றதுக்கு வேற யாரும் மாற்று கருத்து மறுபேச்சே பேசக்கூடாது. அவங்கள எல்லாரும் புகழ்ந்து பேசணும். அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு தான் எல்லா இடத்துலயுமே நிகழுது. ஆனா அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டு சமுதாயத்துல வரும் பொழுது என்ன நடக்கும், அதுக்கு மாறான விளைவுகள் செயல்கள் ஏற்படும் பொழுது அந்த மனசு படாத பாடுபடுது. இதெல்லாம் மனிதர்களுக்கு விருப்பமா இல்ல தேவையா, நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா? சுவாமிஜி சொல்றாங்க, ஒரு உயிர் உலகத்துல பிறக்கிறதுக்கு முன்னாடியே இயற்கையானது அந்த உயிருக்கு தேவையான அத்தனையும் முன்னமே உருவாக்கி வச்சிட்ட பிறகுதான் அந்த உயிரை ஜனிக்க வைக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது எல்லா தேவைகளையும் ப்ரொவைட் பண்ணி வைத்த பிறகுதான் ஒரு உயிர் இந்த உலகத்துல ஜனிக்குது. அதனால தான் இயற்கைக்கு ப்ராவிடன்ஸ்னு இன்னொரு பெயரும் இருக்குது. அப்போ சுவாமிஜி என்ன சொல்றாங்கன்னா, இயற்கையில எந்த ஒரு பற்றாக்குறையும் கிடையாது. பற்றாக்குறை ஏற்படுது அப்படின்னா அது மனிதர்களால வரக்கூடிய பற்றாக்குறை தான். இப்ப நாம நிறைய கேள்விப்படுறோம் இல்லைங்களா, தண்ணீர் பற்றாக்குறை வந்துடும், இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா காற்று பற்றாக்குறை வந்துடும், எல்லாமே பார்க்கிறோம். நிறைய ஷார்ட்ஸ், நிறைய யூடியூப்ல நிறைய எல்லாமே வருது. அதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன், எதனால வருது? இப்ப கூட அளவுக்கு அதிகமான வெப்பம். இப்ப இந்த அளவுக்கு அதிகமான வெப்பத்தால ஒரு சில இடங்கள்ல கோடை மழை பெய்து இருக்குது. அப்போ இந்த மழை பெய்யறதெல்லாம் இயற்கை. எப்பவுமே அளவுக்கு அதிகமான வெப்பம் இருந்ததா அந்த வெப்பத்தை குளிர்விக்கிறது அந்த இயற்கை தானாவே அதனோட கருணையினால செய்யுது. ஆனா ஒரு சில இடங்கள்ல மட்டும் மழை பெஞ்சிட்டு ஒரு சில இடங்கள்ல மட்டும் ஏன் பெய்யாம இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் என்ன சொல்றாங்க, மேன்மேட் ஸ்கார்சிட்டி, அதாவது மனிதர்களால ஏற்பட்ட பற்றாக்குறை தான். நிறைய நம்ம எவ்வளவு மரத்தை வெட்டி இருக்கிறோம். சொல்வாங்க இல்லையா, ஒரு மரத்தை வெட்டுனா 10 மரத்தை நடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதை நம்ம செஞ்சிருக்கிறாங்களா, எல்லா மக்களும் செஞ்சிருக்கிறாங்களா? அது அப்படி செய்திருந்தா இந்த மாதிரி மழை தண்ணீர் பற்றாக்குறை, அப்புறம் காற்றுக்கு பற்றாக்குறை, ஆக்சிஜனுக்கு பற்றாக்குறை இதெல்லாம் ஏற்படுமா? அப்போ தவறு எங்க இருக்குது? அந்த தேவைக்கும் விருப்பத்துக்கும் இடையே ஏற்பட்ட முரண்பாடுதான் நாம இந்த மனிதகுலம் துன்பமாக அதை அனுபவிக்குது. இந்த தேவை இயற்கை அப்படின்றது, விருப்பம்ன்றது கற்பனையாகவும் இருக்கலாம் அல்லது பழக்கத்துல இருந்து வரலாம். ஒரு முறை சுவாமிஜி கிட்ட ஒரு அன்பர் வந்தாராம்.
அவர் வந்து சுவாமிஜி கிட்ட சொல்லியிருக்காரு, ஐயா எனக்கு வந்து கடவுள பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. நீங்க அதுக்கு வழிகாட்ட முடியுமா?" அப்படின்னு கேட்டாராம். சுவாமிஜி சொல்லியிருக்காரு, "அதனால என்னப்பா? அது ரொம்ப சுலபம் தான். நான் வழி சொல்றேன். நீங்க நாளைக்கு வரும்போது ஒரு பேப்பர்ல உங்களுக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கோ, அது எல்லாத்தையும் எழுதி எடுத்துட்டு வாங்க. நம்ம பார்க்கலாம்." அப்படின்னு சொன்னாங்களாம். இவரு என்ன பண்ணாரு, அந்த அன்பரும் மறுநாள் வந்து ரொம்ப சின்சியரா ஒரு பெரிய ஒரு பேப்பர் எடுத்து, ஒரு பெரிய லிஸ்ட் அவரோட ஆசை அத்தனையும் எழுதி எடுத்துட்டு வந்து சுவாமிஜி குடுத்துருக்காரு. சுவாமிஜி அத வாங்கி பார்த்துட்டு, சுவாமிஜி சொன்னாங்களாம், "ஒண்ணும் இல்லப்பா, இந்த லிஸ்ட்ல இருக்கு பாத்தியா? இது இது தூரம் தான்பா உனக்கும் கடவுளுக்கும் இருக்க தூரம். நீ இதெல்லாம் சீரமைச்சுட்டீன்னா, நீ கடவுள பார்க்கலாம்." அப்படின்னு சொன்னாங்களாம். வந்த அன்பர் என்ன நினைச்சாரு, சுவாமிஜி அத்தனை ஆசையை நிறைவேத்தி வச்சுட்டு நமக்கு கடவுளை காட்டுவாருன்னு நினைச்சாரு. ஆனா சுவாமிஜி வந்து உள்ள உண்மைய அப்படியே எடுத்து சொல்றாங்க. அப்போ எது தேவை, எது விருப்பம் அப்படின்ற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கும் போது நாம கடவுளை அடைவது, இறைவனை அடைவதும் ஈஸியாக தான் இருக்கும். அப்படின்னா ஆசைய சீரமைக்கும் பொழுது நம்ம இறைவனை காண முடியும். ஆசை முறைகெட்டு போகும்போது அது பேராசையாக முடியுது. முறைப்படுத்தப்பட்டால் அது நிறைமனமாகும். ஆசை சீரமைத்தால மனதுல பலு இருக்காது. மனம் துல்லியமா இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம ஆசை சீரமைத்து சீரமைத்து நம்மோட வாழ்க்கை நடத்துறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு மனம் லேசாகவும், துல்லியமாகவும் நமது மனம் செயல்படும். நினைக்கிறதெல்லாம், பார்க்கறதெல்லாம் அடையணும்னு ஆசைப்பட்டோம்னா, துன்பம் தான் மிஞ்சும். சுவாமிஜி சொல்றாங்க, "துன்பத்தையே நினைப்பதும் ஒரு குறை, ஏழ்மை நிலை, அறிவின் வறுமைன்னு" சொல்றாங்க. அப்போ யாராவது வறுமைய நோக்கி போகணும், இல்ல வறுமையில இருக்கணும்னு யாருக்காவது ஆசைப்படுவோமா? எல்லாருக்குமே நல்ல வசதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அப்படிதானே ஆசைப்படுவோம். அப்போ அந்த அறிவுன்றது எது? நமக்குள்ள இருக்க அந்த பேரறிவு நமக்குள்ள சிற்றறிவாக செயல்படுது. அதனோட படர்க்கை நிலை தான் மனமாகவும், உயிராகவும் இருக்குதுன்ற உண்மை நமக்கு தெரியும். அப்படின்னா நாம வளமையான வாழ்க்கையோட, வசதியான வாழ்க்கை வாழணும்னா என்ன பண்ணணும்? அந்த ஆசைய சீரமைக்கணும். இருக்கிறத விட்டு பறக்கறதுக்கு ஆசைப்படக்கூடாது. இதெல்லாம் ஏன் ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா, நம்மோட அறியாமை, அப்படி இல்லைன்னா அலட்சியம். இதனால தான் ஏற்படுதுன்னு சுவாமிஜி சொல்றாங்க. சுவாமிஜி ஒரு பாடல்ல சொல்லும் பொழுது, "அறியாமை, உணர்ச்சி வயம், மயக்கம், மேலும் அலட்சியம் மூன்றுமே அறிவின் ஏழ்மை. அறிவு குறுகி பிளர்ந்து துன்பம் நல்கும். அனைத்து செயலும் பிறக்கும் உண்மை காணீர். அறிவை அயரா விழிப்பில் பழகிக் கொண்டு அவ்வப்போ எழும் எண்ணம் ஆய்ந்து தேர்ந்து அறிவின் ஒளியாய் வாழ ஆற்றல் நல்கும் அருள் வழியே குண்டலினி யோகம் ஆகும்னு சொல்றாங்க. அப்போ நம்ம இந்த குண்டலினி யோகம் பழக பழக நமக்குள்ள நம்ம அறிவு வந்து அயரா விழிப்பு நிலையில செயல்பட்டு கொண்டே இருக்கும். அதனால தான் மன்றத்துல சேர்ந்த உடனே நமக்கு ஆக்கினை தவம் கொடுக்குறாங்க, துரிய தவம் கொடுக்குறாங்க, துரிய தீட்சை கொடுக்குறாங்க. அப்போ நம்ம அந்த நெற்றியில் உச்சியில் ஞாபகமாய் இருன்னு சொல்லக்கூடிய அந்த சுவாமிஜியோட வார்த்தைய மறக்காம எப்பொழுதுமே ஞாபகத்திலேயே வச்சிட்டு இருக்கும் பொழுது அதை நாம பின்பற்ற தானாவே ஆரம்பிப்போம். ஏன்னா எந்த ஒரு எண்ணமும் நமக்குள்ள எப்பொழுதுமே தோன்றிக் கொண்டே இருக்கும் பொழுது அதை பின்பற்றுவது ஈஸியா இருக்கும். அப்ப அந்த நெற்றியில் உச்சியில் ஞாபகமாய் இருந்து அயரா விழிப்பு நிலையில நம்ம செயல்களை செய்யும் பொழுது எது தேவை, எது விருப்பம் அப்படின்ற வித்தியாசத்தை நம்மால புரிந்து கொள்ள முடியும். படிப்படியாக நாம வந்து அந்த இறைநிலை நோக்கின பயணத்துல முன்னேறுவதற்கு நமக்கு எளிமையாக இருக்கும். அப்போ எண்ணம் செயல்களை விழிப்பு நிலையில நாம் வைத்துக்கொண்டு நம்மோட செயல்களை திட்டமிட்டு செயலாற்றும் பொழுது பேராசை வராது. நாமும் அவங்கள போல வாழணும். மற்றவர்கள் வகிக்கக்கூடிய பதவி, அவங்க வாழும் நிலை, இதையெல்லாம் பார்த்து அந்த மாதிரியே இருக்கணுன்ற எண்ணம் நமக்கு வராது. பொதுவா இந்த கம்பேரிசன் அப்படின்றது எங்க வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நெருங்கின உறவுகள் கிட்ட வரும். அப்படி இல்லைன்னா ஒரே இடத்துல பணி செய்றோம் இல்லைங்களா? ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற இடத்துல, அந்த மாரி இருக்கவங்க கிட்ட வரும். இப்போ ஒரே பதவியில 2, 3 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து பல காரணங்களால வசதி வாய்ப்பு அதிகமா இருக்கலாம். ஒரு சிலருக்கு ஒரு சில காரணங்களால குறைவா இருக்கலாம்.
பொதுவா சுவாமிஜி சொல்வாங்க இல்லையா? த த அனுபவிக்கக்கூடிய பொருட்களோட எண்ணிக்கை மிக மிக நாம பார்த்து கொள்ளக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக நமக்கு துன்பங்களும், அ மன கஷ்டங்களும் அதிகமாகும்னு சொல்வாங்க. இப்போ நம்ம வீட்லயே கூட அப்போ இந்த மாரி ஒரே போஸ்ட்ல இருக்க 2 பேரு, ஒருத்தர் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பல காரணங்கள்ல இது ஒரு காரணமாவும் வச்சுக்கலாம் நம்ம. அவங்க தேவையானத வாங்குறாங்க, தேவையான செலவு மட்டும் தான் செய்றாங்க அப்படின்னும்போது, அந்த இடத்துல அதுவே சேமிப்பாக மாறும். ஆனா இன்னொருத்தர் பார்த்தோம்னா, அ ஒரு முறை ஒரு பொருள வாங்கிட்டாங்க. ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. இல்ல, இல்ல எனக்கு போதும், போதும். இது வேண்டாம். இந்த பொருள நான் 10 வருஷம் யூஸ் பண்ணிட்டேன். நான் வேற வாங்க போறேன். அப்படின்னு சொல்லிட்டு வேற மாத்துவாங்க. அப்ப என்ன ஆகும்? அந்த வாங்கும்போது அந்த பொருளுக்கு குடுத்த காசு 10 வருஷம் கழிச்சு இவங்க விக்கும்போது, 1/4 பங்கு இல்ல அத விட குறைவான மதிப்பு தான் போகும். ஆனா அந்த பொருள் நல்லா இருக்கும். இன்னும் 10 வருஷத்துக்கு பயன்படுத்தக்கூடிய நிலையில இருக்கலாம். ஆனா இவங்க மாத்துவாங்க. இந்த மாதிரி ஒரு சிலர நான் பார்த்திருக்கேன். அ பார்த்தோம்னா, அவங்க ஆனுவல் இன்கம் மோர் தேன் 40 லேக்ஸ் வாங்குனவங்கலாம் இருக்கிறாங்க. அவங்க இப்படிதான் பார்த்தா, கொஞ்ச நாள் ஆச்சுன்னா, ஒரு 3 வருஷம் ஒரு கார் மாத்திரணும். 5 வருஷம் ஆயிடுச்சு வீட மாத்தணும். இப்படிலாம் இருந்தா, அப்போ அவங்க ஒரு 20 வருஷம் வேலை பார்த்த பிறகும் இன்னும் இஎம்ஐ கட்டிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன மாரி நிலைமை இருக்கும் பாருங்க. அப்போ அந்த அவங்களுக்கு அந்த மனவளக்கலையிலயும் வரல. இந்த பயிற்சிகள் பத்தி தெரியவும் இல்ல. அவங்கள பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பரிதாபமா கூட இருக்கும். ஆனா, ம ஒவ்வொரு நேரம் அவங்க பார்த்த நெனச்சா ஃபாரின் டூர் நெனச்சா அப்படிலாம் பார்க்கும்போது மற்றவர்களுக்கு அவங்கள பார்த்து ஒரு பொறாம. ஆஹா! என்னம்மா வாழ்க்கைய என்ஜாய் பண்றாங்க இவங்க அப்படின்னு. ஆனா, அவங்க பின்னாடி துன்பப்படும்போது எல்லாரும் விலகி போயிடுவாங்க. ஐயோ! இவங்க இப்படி துன்பப்படுறாங்களே அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அது படுறவங்களுக்கும், கூட நெருக்கமா இருந்து அவங்கள கவனிக்கிறவங்களுக்கும் தெரியும். அப்போ ஒரு சிலர் ஒரு சில உதவிகள செய்தாலும், அவங்களுக்கு அந்த இது போதுமானதாக இருக்காது. அப்போ அந்த மாரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம பயிற்சிகள் பத்தி விளக்கி கூறி, இந்த வித்தியாசத்த புரிய வைக்கும் பொழுது தான் அந்த மாரி உள்ள மக்களுக்கு உண்மை தெரியும். எப்படி வாழணும், திட்டமிட்டு வாழக்கூடிய அந்த ஒரு எண்ணம் ஏற்படுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அப்போ நம்ம திட்டமிட்டு வாழறது மட்டும் இல்லாம, நம்மோட தேவை என்ன? நம்மோட நோக்கம் என்ன? அதுக்கு யாரோட தொடர்பு வைத்துக் கொள்ளணும்? அல்லது எந்த பொருளோட தொடர்பு வைத்துக் கொள்ளணும்? நம்ம தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடிய காலம், இதை எல்லாத்தையுமே நம்ம கணித்து செயலாற்றணும். அப்படி செயலாற்றும் பொழுது தான் மன அமைதி கிடைக்கும். நம்மோட ஆற்றல் அதிகரிக்கும். இதையெல்லாம் முறைவா செய்வதற்கு தான் நம்மோட பயிற்சிகள் நமக்கு உதவியா இருக்குது. இப்போ பொதுவா பார்த்தோம்னா, இப்போ உள்ள விஞ்ஞான கருவிகள் நெறைய நம்ம வீட்லயும் பயன்படுத்துறோம். வெளியிலயும் நெறைய இருக்குது. ஒரு 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா, பொதுவா எல்லா வீட்லயும் பெண்கள் நெறைய வேலை பார்ப்பாங்க. ஆண்களும் செஞ்சிருக்காங்க. இப்ப கிணத்துல நீர் இறைக்கிறது அப்டின்னா, ஆண்களும் செய்றவங்க, பெண்களும் செய்வாங்க. அப்போ துணி துவைக்கிறது, ஆ அப்புறம் பாத்திரம் கழுவுறது, இந்த மாரியான விஷயங்கள் பொதுவா பெண்கள் நெறைய செஞ்சுட்டு இருந்தோம். அப்ப என்னாச்சு? எனக்கு உடம்பு வலிக்குது. நான் இவ்ளோ வேலை செய்றேன். எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது. அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல ஒரு சின்ன சின்ன குறைபாடுகள் மனதுல வெளிப்பட்டுக்கிட்டே இருந்தது. அப்புறம் என்னாச்சு? காலப்போக்குல விஞ்ஞான கருவிகள் நெறைய வந்தது. மிக்ஸி, கிரைண்டர், மோட்டரு, அப்புறம் வாஷிங் மிஷின், அந்த மாரி நெறைய டிஷ் வாஷர் இப்படி இப்போ பார்த்தோம்னா, இப்ப எல்லா வீட்லயும் எல்லா விஞ்ஞான கருவிகளும் வந்துருச்சு. ஓகே. நம்ம அந்த காலத்துல கையில செஞ்சதால தான் எனக்கு உடம்பு வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ எல்லா விஞ்ஞான கருவிகளோட உதவியால தான் நம்ம வாழ்க்கை நடத்துறோம். இந்த பொருட்கள்லாம் இன்னைக்கு எல்லா வீட்லயும் அடிப்படை தேவையா மாறிப்போச்சு. இப்போ இத்தனை அடிப்படை பொருட்கள் இருந்தும், மக்கள் ஆரோக்கியமாகவும், சந்தோஷமாகவும் வாழறாங்களா? அது நம்ம நாமே கேட்டுக்கொள்ளக்கூடிய கேள்வியா தான் இருக்குது. எல்லா வீட்லயும் எல்லா பொருளும் இருக்குது. ஆனா, அந்த பொருள் இப்போ ஒருத்தர் கொஞ்சம் நல்ல வேலையில நெறைய சம்பாதிக்கிறாரு. அவர் வீட்ல வாங்கியாச்சுன்னா, அத பார்த்துட்டு அக்கம் பக்கம் இருக்கவங்க, ஐயோ! அவங்க வீட்ல வாங்கிட்டாங்க. நாம வாங்கணும். உடனே ஒரு கடன உடனப்பட்டு, நகைய அடகு வச்சு, அப்படி வாங்கிட்டே இருப்பாங்க. இப்பதான் நம்ம இந்த இஎம்ஐ என்ற விஷயங்கள் நெறைய கேள்விப்படுறோம். ஆனா, அந்த ஒரு 30 வருஷம் முன்னாடி பார்த்தோம்னா, அந்த இன்னைக்கு விஜிபின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் மிக ஃபேமஸா ஆனதுக்கு காரணமே, அவங்க தான் முதல்ல இந்த தவணை முறையில
பொருட்களை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு ரேடியோல இருந்து ஒரு டேப் ரெக்கார்டர்ல இருந்து எல்லாருமே அந்த மாதிரி தவணை முறையில வாங்கி வீட்டுல பயன்படுத்திட்டு இருந்தாங்க. சோ கையில காசு இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்க வீட்டுல இருக்கு, நாம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களை பார்த்து இந்த ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்து வாழ்க்கைய அதிக சிக்கல்களுக்கு உள்ளாக்கின குடும்பங்கள் பல இருந்தது. அந்த மாதிரி எல்லாம் வாங்கியாச்சு. ஓகே, இப்ப எல்லாமே வீட்டுல இருக்குது. சரி, மனம் ஆரோக்கியமா இருக்குதா? உடல் ஆரோக்கியமா இருக்குதா? உடல் வலி இல்லாம இருக்கிறோமா? நமக்கு டைம் இல்ல. அப்ப வேலை செஞ்சா எனக்கு டைம் இல்ல. இப்போ எல்லா விஞ்ஞான கருவிகள் உதவியோட வேலை நடக்குது. இப்ப டைம் இருக்குதா? மன்றத்துக்கு வரணும், முறையா பயிற்சி பண்ணணும். ஆனா இப்பவும் அதே வார்த்தைகள் தான். அதுல மாறுபாடே இல்லை. எனக்கு டைம் இல்ல, எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, எனக்கு மனசு தெளிவா இல்ல. ஏன் இதெல்லாம்? ஏன்னா அந்த மனதுல ஏதோ ஒரு சிக்கல். அது எதுலயோ போய் அந்த குறைந்த நேரம் விருப்பத்தை ஆசையை நிறைவேற்றும் போது ஏற்பட்ட அந்த மயக்கத்திலையும் அந்த சந்தோஷத்திலையும் அந்த மனம் சிக்கி போயிட்டு அதுல இருந்து வெளியில வர மாட்டேங்குது. மனம் எங்கேயோ போய் சிக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கு. அதுக்குதான் சுவாமிஜி சொல்றாங்க, மனம்தான் எல்லாத்துக்குமான விளைநிலம்னு சொல்றாங்க. அதையே ஐயன் திருவள்ளுவர் அவர்களும் எப்படி சொல்றாருன்னா, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரபிறன்னு சொல்றாங்க. அப்போ மனம் தூய்மையாக இருக்கணும். அதுதான் உண்மையான அரண் வழியாக இருக்கும்னு சொல்றாங்க. இப்போ நம்ம அருட்தந்தை அவர்கள் எப்படி சொல்றாருன்னா, மனதிலே உல எல்லாம் மற்றெங்கு தேடிவர்னு சொல்றாங்க. மேலும் மன தூய்மைன்ற பாடல்ல சுவாமிஜி எப்படி சொல்றாங்கன்னா, சிந்தனையில் ஓரளவு உயர்ந்தோர் எல்லாம் சீர்திருத்தம் உலகினிலே மலரவென்று எந்த ஒரு அளவேனும் நினைக்கின்றார்கள். எனினும் இவர் ஒருவர் போக்கை நோக்க விந்தையே. பிறர் மட்டும் இவருக்கொப்ப வினையாற்றி உயிர் வாழ விரும்புகின்றார். இந்த பெரு நன்மைக்கு தான் திருந்த எண்ணுவோர் அரிது அரிது எவ்வாறு உய்வோம்ன்றாங்க. அப்போ அந்த திருத்தம்ன்றது தன்னிடம் இருந்துதான் தொடங்கணும். அடுத்தவரை திருத்தணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதெல்லாம் முடியாத காரியம். அது நம்மோட வேலையும் இல்லை. அடுத்தவங்களை திருத்த நினைக்கும் பொழுது வருத்தம் தான் மிஞ்சும். திருத்தம் வாராதுன்றத நம்ம குரு நமக்கு தெளிவா விளக்கி இருக்காங்க. அதனால நாம எந்த இடத்துல இருக்கோம், நமக்கு என்ன தேவை, எவ்வளவு செலவு செய்ய முடியும், நம்மளோட தாங்கும் திறன் என்ன, கடன் வேணுமா, அப்படி வாங்கிட்டா நம்மளால திருப்பி செலுத்த முடியுமா, இப்படி பல கேள்விகளை நமக்கு நாமே எழுப்பி கொண்டு விழிப்பு நிலையில நின்று சிந்திக்கும் போது ஆசை பேராசையாக மாறாது, தேவையற்ற துன்பம் எழாது. தேவைக்கும் விருப்பத்துக்குமான வித்தியாசம் புரிய வரும். விரும்பிய பொருள் அல்லது செயல் எதுவாக இருந்தாலும் நமக்குள்ள பல முறை அது தேவையா இல்லாம இருக்க முடியுமா, அல்லது அவசியம் நிறைவேற்ற வேண்டுமா, அப்படி விருப்பத்தை நிறைவேற்றும் பொழுது யாருக்கும் எந்த ஒரு துன்பமும் நேராதுதானே, பொருள் வளம் உள்ளதா என பல கேள்விகளை எழுப்பி கொண்டு அதுக்கு எல்லாம் நமக்கு நல்லதுதான் அப்படி நன்மை எனில் நம்மோட விருப்பத்தை நம்ம நிறைவேற்றி கொள்ளலாம், தப்பு கிடையாது. ஆனா மற்றவர்களுக்கு துன்பமில்லாத வகையில உலக இன்பங்களை அனுபவிக்கலாம். அளவு முறை கடைபிடிப்பது அவசியம். அப்பதான் நாம தொடர்ந்து அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியும். சுவாமிஜி சொல்றாங்களா, இன்பத்தின் அளவு முறை மீறும் போது இன்பமே துன்பமாக மாறும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால கண்டிப்பாக இந்த அளவு முறையை நம்ம கடைபிடிக்கணும். புறமனதை மீட்க பேரறிவு விரிந்த இயற்கை ஆற்றல் மூலமாக மனிதர்கள் மூலமாகவும் உதவி கொண்டுதான் இருக்குதுன்னு சொல்றாங்க நம்ம சுவாமிஜி அவர்கள். அதனால நம்ம இந்த பயிற்சிகளை எல்லாம் ஒழுங்கா முறையா செய்தா இதெல்லாம் நமக்கு தானாவே புரிய வரும்னு சொல்றாங்க. சுவாமிஜி இன்னொரு கவிதையில சொல்லும்போது, சிந்தனையின் உயர்வினிலே விழிப்புடனே வாழ யாராசையும் இதனால் அறிவு ஓங்கும், எப்பொழுதும் அமைதி இன்பம் நிறைவு பெற்று வாழ்வோம்னு சொல்றாங்க. இது மாதிரிலாம் இருக்கணும். இதை விட்டு இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டா துன்பம் தான் மிஞ்சும். இப்போ வரலாறுலையும் நம்ம இந்த மாதிரியானவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ மாவீரன் அலெக்சாண்டர் பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். உலகத்தையே ஆளணும்னு ஆசைப்பட்டவர். ஆனா அவரோட ஆசை, அவர் பல மற்ற எல்லா இடங்களையும் பிடிச்சிட்டு இந்தியா நோக்கி வர ஆரம்பிக்கிறாப்ல. ஆப்கானிஸ்தான் அதையும் பிடிச்சிட்டு இப்ப இந்தியா பத்தி கேள்விப்பட்டு இந்தியாவுக்கு வரணும்னு வராப்ல. ஆனா இந்தியாவுக்கு வர்றது அவருக்கு அவ்வளவு ஈஸியா இல்லை. ஏன்னா அந்த ஜீலம் நதியை தாண்டி, அது அவ்வளவு பெரிய ஒரு நதி, அதை தாண்டி வர்றதுக்கு ரொம்ப
துன்பப்பட்டு அப்புறம் பலமுறை முயற்சி பண்ணி வந்தாச்சு. வந்த பிறகும் அவர் பிறந்து வளர்ந்த இடத்துல இருந்தக்கூடிய சூழ்நிலை, தட்பவெட்ப மாறுபாடு, நம்ம இந்தியா டிராபிக்கல் கண்ட்ரி, இங்க இருந்த அந்த தட்பவெட்ப மாறுபாடு, இதெல்லாம் அவருக்கு உடல்ல துன்பத்தையும் நோயும் அதிகரிச்சது. இங்க இருந்த ஒரு மகான் அவருக்கு ஒரு சில ஆசீர்வாதங்களும் அவருக்கு சிகிச்சையும் கொடுத்து அவரு திரும்பி போனாரு. ஆனாலும் போன பிறகு அவரோட 33வது வயதுல அவர் இறந்து போயிட்டார். அப்ப இறந்து போன போது அவர் என்ன சொன்னாரு, இறக்கும்போது என் கூட 3 பேர் 3 ஆசைகள் சொன்னாரு. என் கூட மருத்துவர் வரணும், என் மேல நிறைய நகைகள், வைரங்கள், வைடூரியங்கள்லாம் என்னோட உடல் மேல வைக்கணும், என்னோட 2 கையும் அந்த பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த இந்த உடல்ல வைக்கக்கூடிய அதுல இருந்து கையை வெளியில வச்சு கொண்டு போங்க அப்படின்னு. அப்ப என்ன சொல்ல வராரு, எந்த மருத்துவமும் கடைசி நேரத்துல உதவாது, நம்ம தான் நம்ம உயிரை பார்த்துக்கணும், எந்த நகை நட்டும் எதுவும் காப்பாத்தாது, எவ்வளவு பணம் இருந்தாலும் காப்பாத்தாது, போகும்போது ஒரு மனிதன் எதையும் கொண்டு போக போவதில்லை அப்படின்றத அவர் உலகுக்கு வெளிப்படுத்த விரும்பினாரு. அப்போ அவர் எல்லாத்தையுமே அடக்கி ஆளணும், உலகத்தையே ஆளணும்னு ஆசைப்பட்டவருக்கு ஒரு 6 அடி நிலமே போதுமானதுன்னு வைரமுத்து அவர்கள் சொல்றாரு. அதே மாதிரி பார்த்தோம்னா ஹிட்லரும் அப்படித்தான். அவர் 2வது உலக போரும்போது அவரை பார்த்து உலக நாடுகள் எல்லாமே பயந்தது. அவர் ஒரு அதிகாரமா சொல்லியிருந்தா பிரிட்டன்ல இருந்து அமெரிக்கால இருந்து எல்லாமே அவருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தும் அவர் என்ன பண்ணாரு, முதல்ல நான் போய் ரஷ்யாவை பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா நோக்கி அந்த படைகள் போனதால அங்க இருந்த அந்த அளவுக்கு அதிகமான குளிர், அந்த தட்பவெட்ப சூழ்நிலை இந்த படை வீரர்களை பாதிச்சுது. அந்த அது படை வீரர்கள் கொத்து கொத்தா இறக்கும்பொழுது அவர்களோட மன வலிமை குறைத்தது. அந்த கேப்ல இந்த மற்ற நாடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஹிட்லருக்கு, நாஜி படைகளுக்கு எதிராக ஒன்று சேர்ந்து படையெடுத்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் ஏற்பட்டது. சோ இந்த மாதிரிதான் வரலாறுலயும் நம்ம பார்த்தோம், இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டவங்களோட நிலைமை என்ன ஆனது அப்படின்னு. அதனால நாம நம்மோட பயிற்சிகளை முறையா செய்து எல்லா பயிற்சிகளையும் தொடர்ந்து செய்து ஆசைகளை சீரமைத்து நல்லபடியாக வாழ்வோம். நம் அருட்தந்தையின் அருளாசி எப்பொழுதும் நமக்கு நிறைந்திருக்கும் என்று கூறி, வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி என்னோட சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்.